ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீனும் விஜய் பார்வதியும் எவிக்ட் ஆகி போகும்போது விஜய் பார்வதிக்கு ஒரு கண்டஸ்டன்ட் கூட வந்து சென்ட் ஆஃப் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி அவமானப்பட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் கமருதீனுக்கு வந்து வினோத்தும் சரி சபரி சரி ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் விஜய் பார்வதி கூட இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாமல் இருந்தால் உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த அப்புறமேல அவங்களுடைய லைஃப் வந்து இன்னும் மோசமாக போயிடுச்சு. பிகாஸ் வந்து மொத்த இந்திய பிக் பாஸ்லேயே ரெட் கார்டு வாங்கின ஒரே ஃபீமேல் கண்டஸ்டன்ட்னா அது விஜய் பார்வதி தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய மேல் கண்டஸ்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. பிரதீப் ஆண்டனி வாங்கியிருக்காரு, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ கமருதீனும் வந்திருக்காரு. ஆனால் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ரெட் கார்டு வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம விஜய் பார்வதி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. கமருதீன் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் வந்து அந்த டாப் 5ல் ஷார்ட் லிஸ்ட் ஆலைனா கூட அவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்தார். எப்போ கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சோ அதிலிருந்தே அவருடைய அந்த ட்ராக் வந்து அப்படியே லவ் ட்ராக்காக மாறிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. வினோதாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், அவங்க அக்கா உள்ளே வந்து எல்லாருமே அவங்களுக்கு சொன்னது வந்து நீ உன் கேமை தனியாக விளையாடு அப்படின்னு தான். ஆனால் ஃப்ரீஸ் டாஸ்கில் அவங்க அக்கா உள்ளே வந்து போதே இவர் வந்து கொஞ்சம் அவேர் ஆகி திருந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ரெட் கார்டு வாங்கி இன்றைக்கி அவ்வளோ ஒரு பேட் நேமோட வெளியில் போயிருக்க மாட்டார். ஏன்னா மகாநதி சீரியலில் குமரன் கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருந்ததுனால இவருக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தது. அதனால் அவர் வந்து நிறைய ஓட்டிங் வாங்கிட்டே உள்ளே இருந்தார். அவருக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிற ஒரே காரணத்தினால தான் அவர் பிக் பாஸ்க்கும் வந்திருந்தார். ஆனால் ஸ்டார்டிங்கில் திவாகர் கூட ரொம்ப அக்ரெசிவாக ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபடுறது, பொண்ணுங்கிட்ட ரொம்ப எகிரிக்கிட்டு போகிறது, ஒரு சண்டைனா கை வர அளவுக்கு பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தவர். அதுக்கப்புறமேல கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா விஜேஎஸ்ஏ நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. கமருதீன் நீங்கள் நிறைய நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, முன்னத்துக்கே உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்புறமேலு ஒரு லவ் ட்ரையாங்கலில் வந்து மாட்டிக்கிட்டாரு. அரோரா, கமருதீன், அப்புறம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேலு ஸ்டார்டிங்கில் அரோரா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தவர். அதுக்கப்புறமேலு பார்வதி பக்கம் வந்து 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பித்து அதால் கூட அவர் நிறைய மாட்டியிருந்தார். நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணது, கண்டஸ்டன்ஸே சொன்னது என்னென்னா, நீங்கள் தனியாக விளையாடு கமருதீன், உனக்கு லைஃப் இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பேட் டச் விஷயத்தில் அவர் மாட்டினதுனால எல்லாருமே அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அரோரா வந்து ரொம்பவும் ஒரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேட் டச்சு நான் அவனை நீ சொன்னல, அது வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நீ கொடுத்துக்காகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அவங்க அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபெஷன் கொடுத்ததுனால தான் அரோரா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த பையனோட லைஃப் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பேட் டச் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. ஏன்னா அவன் பண்ணிட்டு இருக்கிறது சீரியல், நாளைக்கு நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட அவன் நடிக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு விஷயம் அவன் கெரியரே காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு கேர் எடுத்து பேசிக்கிச்சு. ஆனால் கமருதீன் வந்து வெளியில் போகும்போது அரோரா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது மட்டும் கிடையாது, இந்த 90 டேஸ் அவர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியும் அவருக்கு நோ யூஸ் அப்படிங்க இல்லாமல் போயிடுச்சு இந்த ரெட் கார்டுனால. ஏன்னா பார்வதியை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு தெரியவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னை ட்ரிகர் பண்ணியிருந்தாலுமே அந்த கார் டாஸ்கில் நான் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கணும். கமருதீன் அவங்க அந்த சொன்ன வார்த்தையினால் நான் ரொம்பவும் கொஞ்சம் சடனாக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் நான் அப்போ அந்த இன்னும் ஒரு 10 டேஸ் பொறுமையாக இருந்திருந்தால் என்னுடைய லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போயிருப்பேன். இது வந்து ட்ரிகர் பண்ணாங்கன்னா எனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்பை அவரே ஒத்துருந்தார். எனக்கு சாண்ட்ரா கிட்ட வெளியில் போகும்போது கூட அவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க. ஆனால் அப்போ சாண்ட்ரா பண்ணினதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், ஓவர் டூயிங் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா சாண்ட்ராவும் சரி சாண்ட்ரா கிட்ட கமருதீனும் விஜய் பார்வதியும் வந்து மன்னிப்பு கேட்க வரும்போது அவங்க ரூம்குள்ளே போகிறதும் பாத்ரூம்குள்ளே போகிறதும் அழுறதும் ரொம்ப பயப்படுறதும் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்களும் பேசுனீங்க, அவங்களும் பேசுனாங்க. அந்த மன்னிப்பு ஒரு மனுஷன் கேட்க வரும்போது அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை வெளியில் எல்லாம் வேறு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் அவங்கள பார்த்தே பயப்படுறது, அழுகிறது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.